பிளாக் கிளவுடோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 12 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் கிளவுடோட சீசன் 5 எபிசோட் 13ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? பி சிவப், நான் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் போடணும். உன்னோட ஹார்ட்டை எனக்கு கொடு. ஏது? என்னோட ஹார்ட்டா? சரி, அதனால எனக்கு என்ன லாபம்? என்னை எடுத்துக்கோ, என்னைய மொத்தமாக எடுத்துக்கோ. ஒருவேளை நம்ம கான்ட்ராக்ட் படி இந்த ஸ்பேடி கிங்டம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா என்னோட சோலை கூட நீ எடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படியா? அப்பனா இதை வச்சுக்கோ. பீல்சிபாப் இப்படி கொடுத்துருவான். இவனுக்கு அந்த ஒரு செகண்ட் அப்படிங்கிறது ஆலனோட ஞாபகம் வருமா? இவனோட ஹார்ட் அப்படிங்கிறது துடிக்கும். என்ன இந்த ஃபீலிங்? இது ஜாகிரட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவனே அவனுக்கு ஞாபகப்படுத்தும். என்னை நல்ல நாளே தோக்கடிக்க முடியாது. இப்ப என்கிட்ட டெவில் ஹார்ட் வேற இருக்குது. மாவனே மாட்டினீங்கடா. இவன் டெவில் பவர் மட்டும் இவன்ட்ட இல்ல, டெவில் ஹார்ட்டையும் சேர்த்து வச்சிருக்கான். இவனை பாக்குறப்ப எனக்கு ஏதோ ஹியூமன் மாதிரி தெரியல. இப்ப ரியல் டெவில். டக்கு நம்ம இவனை வந்து அடிக்க வருவானா, அடுத்த செகண்டு மானாசோன்ல போட்டு உத மேல உதன்னு சொல்லி உதைப்பான். இவனுக்கு என்ன பண்றதே தெரியாது. உன்னோட ஆரவை உன் ஃப்ரெண்டு மேல போட்டு என் இதயத்துல அடிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அவனை காப்பாத்துற நீ என் இதயத்தை மிஸ் பண்ற பாத்தியா? எதுக்கே நீ வருத்தப்படுவ பாரு அப்படின்னு சொல்லி அடி மேல அடி அடிச்சு நம்ம இவனை படுக்கவே போட்டுருவான். எது? நீ இன்னுமா இருக்க? நீலாம் சாகவே மாட்டியாடா? இப்போ நீ கொல்றோம் பாருன்னு சொல்லி வேகமா டண்டகல்ஸ் அனுப்ப இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஸ்டில் இவன் மானசோனை போட்டு நின்றுகிட்டே இருப்பான். அந்த இடமே வெடிச்சு சதுருமா. என்னடா எப்படி இருக்க? எது நீனா? நீங்க என்னடா பண்ற? என்னை மறுபடியும் காப்பாத்த வந்திருக்கியா? இவன் கேப்டன் யாமியை கடத்திட்டு போறப்ப ஸ்பேஷியல் மேட்ச் தான் யூஸ் பண்ணா. ஆனா என்னால அதை பார்த்துமே எதுவுமே செய்ய முடியல. அதுக்காகத்தான் யாமி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் இவன் மேல ஃபாலன் ஏஞ்சல் விங் பீட் வந்து யூஸ் பண்ண போறேன். இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் சொல்லி பண்ணுவானா? இப்போதைக்கு ஜெனரோட ஆப்சல்யூட் ஸ்பேஸ்க்குள்ள லாங்ரிஸோட மேஜிக் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபிண்டரோட டெலிபோர்டேஷன் மேஜிக் அப்படிங்கிறது செம்ம அஜாலாவும் சரியான அக்யூரேட்டாவும் இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சோம்னா இவ ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட் தானே லாங்ரிஸ்? உண்மையிலே நீ வெத்து வெட்டான அண்ணன்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க போவானுங்க. லாங்ரிஸ் சண்டை போட்டிருக்கான், அதனால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த பேட்டில சீக்கிரமே முடிச்சு விட்டுருவோம். இப்படியே ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் அடிக்க வருவானுங்க. எனக்கு தெரியும் அவனோட டெலிபோர்டேஷன் மேஜிக் எந்த அளவுக்கு ஸ்பீடு எனக்கு தெரியும். அவங்க எங்க வருவாங்க, எந்த மட்டும் அடிப்பாங்கன்னு கூட தெரியும். வரட்டும் அவங்கள முடிச்சு விட்டுருவோம். நம்ம இப்ப இந்த மானசோனுக்குள்ள போனோம்னா கண்டிப்பா அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லி அடிக்க போவானுங்களா? அதே சமயம் இவன் டண்டகல்ஸ் வர சேம் சைட்ல அடிச்சு விடுவான். பார்த்தா அவன் அந்த போட்டு வந்திருக்கவே மாட்டாங்க. டக்குனு டெலிபோர்ட் ஆகி பின்னாடி வந்திருப்பான். என்னோட மான மெத்தட பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். லாங்ரிஸோட மேஜிக் அப்படிங்கிறது ஸ்பேஸை கிழிக்க கூடியது. என்னதான் நீ பவர்ஃபுல்லா இருந்தாலுமே இந்த அட்டாக் ஒண்ணுல எதுவுமே பண்ண முடியாதுடா. அப்படியே ஒரு போடு, அவள்தான் உடம்பு ரெண்டை கிழிச்சிருவானுங்க. என்ன எவ்வளவு செகண்ட் தூங்குனேன்? இல்ல எவ்வளவு நிமிஷம் இருந்தேன்? எங்க ஜனான் லாங்ரிஸ் அப்படின்னு பார்த்தா இந்த போட்டு நம்ம பின்ன அப்படியே தூக்கி சொருவி இருப்பான். நம்ம லாங்ரிஸால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈவன் ஸ்பேஷியல் மேஜிக்கை வச்சு கூட என்ன எதுவுமே பண்ண முடியல. என்னோட டெவில் ஹார்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானதுடா. உங்க ரெண்டு பேத்தையும் இப்பயே நான் முடிக்கிறேன். நான் ஜெயிச்சிட்டேன்டா. நான் இப்ப எந்திரிச்சா கூட என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் தப்பான சாய்ஸ் எடுத்துட்டேன்னா என்னோட பாதி கம்பெனியன் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டுட்டாங்க. நான் கேப்டன் ஆபீஸ்ல பெருசா இவன் மாட்ட பேசிட்டு வந்துட்டேன். நான் பயங்கரமா பேசி இந்த இடத்துக்கு நான் கரெக்டாகவும் வந்துட்டேன். என்னோட லைஃபே போற அளவுக்கு நான் சரியா ட்ரெயின் பண்ணேன். பட் அப்படி இருந்தாலுமே எனக்கு சுத்தமா பத்தல. இதுதான் முடிவா? இவ்வளவுதான் என்னோட ஒர்த்தா? எல்லாருமே நீ ஜீனஸ்னு கூப்பிட்டானுங்க. வில்லேஜஸ்லாம் என்னை ஹீரோ மாதிரி பார்த்தானுங்க. அவங்களாம் ஒரு ஹோப்பா இருந்தேன். என்னை தேர்ந்தெடுத்தாங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னை ஹேட் பண்ணாங்க, என்னை நம்புனாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பட் அப்படி இருந்தாலுமே நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் அப்படிங்கிறது விடமாட்டேன். இது எண்டே கிடையாதுடா. நான் மறுபடியும் வருவேன்டா. ஆமா, இது உன்னோட எண்டு கிடையாது. அண்டு உன்னோட உண்மையான ஸ்ட்ரென்த்து இது கிடையாது. நான் தான் உன்னோட உண்மையான ஸ்ட்ரென்த்து. இது ஒரு கிரிமாரா? எனக்கு தெரியும் மாஸ்டர் யூனோ. நான் நினைச்ச மாதிரி தான் அவனோட வின் மேஜிக் அப்படிங்கிறது லிச்சிட் அண்ட் டெட்டிஷியாவோடது. நான் கண்டிப்பா என்னோட கேப்டனையும் மற்றவங்களையும் காப்பாற்றுவேன். நான் இந்த கிங்டத்தை காப்பாத்தினக்கு அப்புறம் நான் ஒரு விசர் கிங்கா மாறுவேன்டா. அதுக்காக நான் உன்னை கொன்னே தீருவேன். இந்த போட்டு ஒரு கிரிமாரு, இந்த போட்டு ஒரு கிரிமாரு, நடுவில் பார்த்தோம்னா நம்ம பெல்லுன்னு சொல்லி ஒரு பக்கெட்டு ஸ்பிரிட்டு, ரெண்டு பக்கெட்டு கிரிமாருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். சொல்ல போனா அவன்கிட்ட வர வெளிச்சம் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். என்னது இது? ரெண்டு கிம்வாரா? அடுத்த செகண்டு அவன் கண்ணே இருக்காது. சரியான அடி. இந்த ஸ்பேடு கிங்டத்தோட ராயல் ஃபேமிலிக்கு ஒரு யூனிக்கான பவர் இருக்கு. அது ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா வரக்கூடியது. அவங்க அப்பா லாயஸோட சன் மேஜிக், அவங்க அம்மா சியலோட மூன் மேஜிக். அப்படின்னா இவனே தான். அந்த ரெண்டு பேரோட பிளட்டு யூனோ கிரிம்ரியல் அவனுக்கு
ஸ்டார் மேஜிக்னு சொல்லி நிப்பான் பாருங்க. செம்மையா இருக்கும். நீனா அப்படின்னா நீதான் இந்த ராயோட சன்னா? உண்மையிலேயே இப்ப எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. உண்மையான யூனாவை நான் பாத்துட்டேன். இந்த ஸ்டார் மேஜிக்கை வச்சு மட்டுமே என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ எனக்கு தேவை. வா பெல் வா. உங்க 2 பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். பக்கத்துல யாராச்சும் ஹீல் பண்றீங்க இருந்தா பாருங்க, அங்க போய் ஹீல் பண்ணிக்கோங்க. என்னது 4 லீஃப் கிரிம்வாரு? 10வது வரைக்கும் 2வது ஒரு கிரிம்வாரா? சீரியஸ்லி யாரா நீ? நான் தான் கோல்டன் டவுனோட வைஸ் கேப்டன். இப்படியே இவங்க கிளம்ப டண்டை கழிச்சு வச்சு அடி வருவானா? இவன் ஸ்டார் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு மட்டும் எப்படி சொல்றது சீல்டு மட்டும் ஒன்று போட்டுருவான். டக்குனு இவன் மானஸ் ஒன்று போட்டுருவான். இந்த தடவை நீ மாட்டின என்னோட சப் ஸ்பேஸ் கூட இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதுடா அவனை மாட்டினடான்னு சொல்றதுக்குள்ள அங்கேருந்து 4 ஸ்டார் யூஸ் பண்ணி ஒரு எவரா மட்டும் விடுவானா? கரெக்டா அவன் மேல பட்டுரும். இந்த இடம் இந்த பேஜ் அப்படிங்கிறது எனக்காக எழுதப்பட்டது. நான் உனக்கு ப்ரூவ் பண்ணியே தீருவேன். நான் சூஸ் பண்ண சாய்ஸ் அப்படிங்கிறது கரெக்டா உனக்கு ப்ரூவ் பண்ணியே காட்டுறேன்டா. நான் ராங் கிடையாது. நான் உன்னை கண்டிப்பா கொல்லுவேன்னு சொல்லி எக்கச்சக்கமான டண்டல்ஸ் ரிலீஸ் பண்ணுவான். டமால் டிமில் சொல்லி எக்கச்சக்கமா ரிலீஸ் ஆகும். அங்கிட்டு பயங்கரமா அடிக்கும். நான் தான் கரெக்டு, இல்லடா நான் தான் கரெக்டு, நான் இந்த இடத்துல வின் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு 2 பேரும் மோதுவானுங்க. இந்த போட்டு இவனா போன் மேட்சுக்கு வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம இவனும் டாச் மேல டாச் பண்ணிட்டு இருப்பான். எப்படின்னா டெலிபோர்டேஷன் தான். இந்த ஸ்டார்ல இருந்து அந்த ஸ்டார், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார்னு சொல்லி மாத்தி டெலிபோர்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். 10 வரைக்கும் இவனையுமே சேர்த்து அடிச்சுக்கிட்டே இருப்பானா. இவன் என்ன பண்ணுவானா போன் மேட்சுக்கு ஸ்பேஷல் மேட்சுக்கு ஒன்னா கலந்து ஒரு ஸ்வாட் மட்டும் உருவாக்குவான். அதை வச்சு இவனை அடிக்க இது என்ன பண்ணும்னா அந்த ஸ்பேஸை கிழிச்சு விட்டுரும். என்னால இவன் அட்டாக்க தடுக்க முடியல. என்னோட ஸ்டார் அப்படிங்கிறது செத்து போயிருச்சு. செத்து போனதை ரீஜெனரேட் பண்ண கூட எனக்கு டைம் கிடையாது. நான் வேற ஏதாச்சும் யோசிச்சு ஆகணும். வீக்கா இருக்கவங்க சீக்கிரமாவே செத்து போயிடுவானுங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறது நடக்காத காரியம். அதனால தான் அவங்கள டெம்பரரியா கொல்ல போறோம். அதுக்கப்புறம் அவங்கள ரீஜெனரேஷன் பண்ண போறோம். பட் திஸ் டைம் அவங்கள சாகாத ஒரு பாடியில பண்ண போறோம். நம்ம 4 பேர் தான் ஜாக்ரட்டிக் சிப்லிங்ஸ். நம்ம இந்த டெவிலோட மேஜிக்கை வச்சு இந்த ஹியூமனிட்டியவே திரும்ப மாத்த போறோம். அவங்கள சரி செய்ய போறோம். அதிர்ஷ்டம் இருக்கிறவனுக்கு சாவ பார்த்து பயமா வரக்கூடாது. அவங்கள அந்த மட்டும் வாழ்றதுக்காகவே இந்த ஸ்பேடி கிங்டத்தை உருவாக்க போறோம். இது எல்லாமே இந்த ஸ்பேடி கிங்டத்தோட நன்மைக்காக, அதோட வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லி அடின்னு அடிச்சதெல்லாம் அந்த இடமே, அதாவது அந்த பில்டிங்கை பார்த்தோன்னா உடஞ்சி தெரிக்கும். இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. வேற வழியே கிடையாது. என்னோட ஸ்பெஷல் மூவை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு அப்படியே அவன் மேல போயிட்டு பந்து மட்டும் கிரியேட் பண்ணுவான். அப்படியே ஒரு போட்ட போடுக்கு இவன் உடம்புல தெரிச்சிரும். இவனோட ஸ்டார் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு அவனால டெலிபோர்ட் பண்ணவோ டிஃபெண்ட் பண்ணவோ கண்டிப்பா முடியாது. 10வது வரைக்கும் என்னோட டெவில் ஆட்ட கொல்லவே முடியாது. இதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. சயின்ஸ் ஸ்டேஜ் இதை அட்டன் பண்றதுக்காக ஸ்பிரிட்டுக்கும் ஹியூமனுக்கும், அதாவது இந்த ஹோஸ்டுக்கும் இடையில ஒரு அதிர்வு மாட்டம் வரும். இது எப்போ வரும்னா அவங்களோட 100% வெளி கொண்டு வரப்பதான் வரும். இந்த ஃபைட்ல சாவோட விளிம்புல திரும்ப சண்டை போட்டதுனால இவனுக்கு இது கிடைச்சிருக்கலாம். இதுதான்டா உனக்கு மட்டும் டெய்லியை டிஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு பவர். இந்த மாட்டம் ஒரு ஓவர்வெல்மிங்கான பவரை பாக்குறப்ப எதுக்குமே அர்த்தம் கிடையாது. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இவன் பாட்டு இந்த கத்தி எடுத்துட்டு வீசிக்கிட்டு வருவான். த ஸ்ட்ராங்கர் த மேஜ் த மோர் ஸ்டார்ஸ் ஆர் பார்ன் அப்படின்னு டக்குனு அவன் பின்னாடி வந்து கன்ஜெக்ஷன். நீ என்ன சொல்ற? நம்ம ஜெயிச்சிட்டோமா? சயின்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் சஃபைன்னு ஒரு போட்ட போடுக்கு அவன் மேல ஒரு கோடு. இந்த தடவையாச்சும் அவன் ஹார்ட்டை வெட்டினானா இல்லையா, ஸோ என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். அண்ட் முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னா, இதுக்கப்புறம் கலரிங் சாப்டர் அப்படிங்கிறது கிடையாது. இது வரைக்கும் நான் போடுறதே ஃபேன் மேடு தான். நான் தேடின வரைக்கும் எனக்கு கிடைக்கல. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சிச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வந்து 310வது சாப்டர். இன்னும் ஒரு 20 சாப்டர் தான் இருக்கு. ஸோ அதை நம்ம சீக்கிரமாவே பார்ப்போம். லவ் யூ so much.